அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்து நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த தூதர் சொல்லக்கூடிய கொள்கையை மார்க்கத்தை வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அம்சத்தில் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது, இதை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லக்கூடிய தகவலை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய நேரத்தில் தங்களை எப்படி இறையச்சமுள்ள ஒரு அடியானாக மாற்றிக்கொள்வது, அந்த இறையச்சமுள்ள அடியானாக ஒருவன் மாறிவிடுவான் என்று சொன்னால் அந்த இறையச்சத்தின் ஊடாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த இறையச்சத்திற்காக அல்லாஹ் தஆலா நிறைய பிரதிபலிப்புகளை, நிறைய சிறப்புகளை அந்த இறையச்சத்திற்கு பின்னால் வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்கலாம். ஆக ஒரு மனிதன் இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய அவாவாக இருக்கின்றது. அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான், நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள், நாங்கள் எல்லாம் அடிமைகள், அந்த எஜமான் அப்படித்தான் எதிர்பார்க்கின்றான். ஆக ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கின்றதோ அடியார்கள் நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தக்வாவுடைய இறையச்சத்திற்கு பின்னால் கிடைக்கக்கூடிய பிரதிபலிப்புகள் என்று சில முக்கியமான தகவலை மற்றும் இன்றைய குத்துபாவில் உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்க இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, முதலாவது இறையச்சம், அந்த இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அமல்கள், இது ரெண்டையும் நாங்கள் சரியாக இனங்காண்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் பாக்கியசாலிகள், நாங்கள் வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றார்களோ இறையச்சத்தோட, அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ் பயப்படுங்க, நிறைய நீங்க கேட்பீங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் எதையெல்லாம் ஹலால் ஆக்கியிருக்கின்றானோ அதை எடுத்து நடப்பது, அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் ஆக்கியிருக்கிறானோ தவிர்த்து கொள்வது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் சொன்னால் ஹலால் எது ஹராம் எது அனைத்து விஷயத்திலையும் இதை நாம் சரியாக இனம் கண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் இறையச்சத்தோடு வாழுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொண்டு சொல்லக்கூடிய அந்த வட்டத்துக்கும் நாம் வந்து விடலாம். அல்லாஹ் சொல்கின்றான், வமை யத்தகில்லாஹ் ஜல்லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றாரோ, இறையச்சத்தோடு வாழ்கின்றாரோ அவருக்கு நாம் பல வழிகளை காட்டிக் கொடுப்போம். முதலாவது நல்லா கவனிங்கள், நிறைய விஷயத்தை சொல்றான். அப்ப இறையச்சத்தோடு இருந்தால் படைத்தவன் வாக்களிக்கின்றான், படைத்தவன் சொல்லுகின்றான், நான் உங்களுக்கு பல வழிகளை காட்டிக் கொடுப்பேன், தருவேன். நீங்கள் நினைக்காத புறத்தில் இருந்து, நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் வரும், ரிஸ்க்குகள் வரும். படைத்தவன் சொல்லக்கூடிய காட்சியை பாருங்கள். அப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? இறையச்சம். தக்வாவோட இருங்க, நான் உங்களுக்கு வழியை காட்டுறேன். இறையச்சத்தோட இருங்க, நீங்க நினைச்சும் பார்த்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்க வைப்பென்று வாக்களிக்கிறான்னு சொன்னால் இறையச்சத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தி நினைவுபடுத்துறாங்க சஹாபாக்களுக்கு. 3 நண்பர்கள் காட்டு வழியே போறாங்க, அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. கடுமையான காற்று வீசுகின்றது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. 3 பேரும் குகைக்குள்ள போறாங்க. நீண்ட ஒரு வரலாறு சுருக்கம். அன்புக்குரியவர்களே, இறுதியில 3 பேரும் என்ன செய்யறாங்க, அந்த குகைக்குள்ள போன உடனே பெரிய பாறாங்கள் வந்து அந்த குகையுடைய வாசலை அடைச்சுது. நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடக்குது? 3 பேரும் பார்க்கறாங்க, என்னடா செய்யறது, யாரும் உதவிக்கு இல்லை, சத்தம் போட்டாலும் சத்தம் வெளியே போவாது, அப்படியே போனாலும் உதவிக்கு யாரும் வர முடியாது, மனாந்திர பகுதி, காட்டு பகுதி. அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். ஒரு அழகான வழிகாட்டல பாருங்க. நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம கஷ்டத்தை முறைப்பாடு செய்வோம், நமது தேவையை, நமது நெருக்கடியை பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ்ட்ட நாங்க மனம் திறந்து பேசுவோம். பேசுறாங்க 3 பேர், நேரடியாக பேசுறாங்க ரப்போட. அவங்க செஞ்ச அமல்களை முன்வைக்கிறாங்க. நெருக்கடியில் மாட்டிக்கொண்டோம், அல்லாஹ் காப்பாத்தினானா இல்லையா? நேரடியா லைவாக அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார்கள், மாறி மாறி. பிரார்த்தனைக்கு பின்னால் கல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அந்த குகையுடைய வாசலை அடைச்ச கல்லு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. 3 பேருடைய பிரார்த்தனைக்கு பின்னால் வந்த கல் தானா போகுது.
கல் எப்படி வந்துச்சு, கல் எப்படி போச்சு, கொஞ்சம் யோசிங்க. இவர்கள் குகைக்குள் ஒதுங்குகின்றார்கள். கல் வருது, அல்லாஹ் ஒரு சோதனையாக தந்து கொடுத்து உலக மக்களுக்கு ஒரு பாடம் நடத்தினான் அல்லாஹ் தஆலா. இப்படித்தான் நெருக்கடி வரும், இப்படித்தான் கஷ்டம் வரும், இப்படித்தான் பிரச்சனை வரும். பிரச்சனையான நேரத்தில் நீங்க எப்படி கையாளணும், அந்த பிரச்சனைக்கு நீங்க எப்படி முகம் கொடுக்கணும், இப்படித்தான் முகம் கொடுக்கணும். இப்ப இவருடைய பிரார்த்தனைக்கு பின்னால் என்ன இருந்துச்சு என்றால் இறையச்சம், தக்வா. அதனால தான் அல்லாஹ் தஆலா பிரார்த்தனைக்கு உடனே பதிலளித்தான், அந்த நெருக்கடிக்கு உடனே பதிலளித்தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் இறையச்சம் உள்ள மக்களாக இருந்தால் நாம் நினையாத புறத்திலிருந்து உங்களுக்கு உதவிகளை வழங்குவோம். நினைச்சும் பார்க்கல, அவர்கள் நினைச்சும் பார்க்கல. குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு எங்களுக்கு இப்படி ஒரு உதவி வரும் எதிர்பார்க்கல. அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? ரப்பு வாக்களிச்சான்னா நிறைவேற்றுவான். ரப்பு சொன்னால் சரியா செய்வான். நாம் சரியா இருக்கணும். நாம் இறையச்சத்தோடு இருப்போம் என்று சொன்னால் வரும் உதவிகள் என்பதைத்தான் படைத்தவன் முதலாவது சொல்லி காட்டுகின்றான். இரண்டாவது பாருங்க, இறையச்சத்துக்கு பின்னர் இருக்கக்கூடிய சிறப்பு நலவை. வமையத்தைக்குல்லாஹ், யார் இறையச்சத்தோட அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றாரோ யஜல்லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அவருடைய காரியம் எல்லாம், அவருடைய அனைத்து விஷயங்கள் எல்லாம் லேசாக்குவான். அல்லாஹ் தஆலா லேசாக்கப்படும். எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பாரமான விஷயங்கள், நெருக்கடியான விஷயங்கள் படைத்தவன் சொல்றான், ரப்பு சொல்றான். நீங்கள் இறையச்சத்தோடு இருந்தால் உங்களுடைய விஷயத்தை நான் லேசாக்குறேன், நிச்சயம் லேசாக்குவான். நாம் சரியாக இறையச்சத்தை நடைமுறைப்படுத்தினால், வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, தந்தையே எனக்கு ஒரு அடிமையை தாங்க, நான் வேலை செஞ்சு கஷ்டமா இருக்குது, ஒரு அடிமையை தந்தா அந்த அடிமை மூலமாக என் வேலையை சுலபமாக்கிக் கொள்வேன். கேட்டாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதை விட சிறப்பான ஒன்றை படிச்சு தரட்டுமா, இந்த பணியாளை விட, இந்த அடிமை செய்யக்கூடிய வேலையை விட ஒரு லேசான வேலையை சொல்லித்தாங்க. தூங்குறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 சொல்லுங்க, அல்லாஹ் லேசாக்குவான். சிம்பிளா முடிச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகள் கேட்டதுக்காண்டி அள்ளி கொடுக்கல, அதனால கொடுக்க கூடாது அல்ல, ஒரு மெசேஜ உலகத்துக்கு தாராங்க, ஒரு தகவலை எங்களுக்கு சொல்லி தராங்க. உங்களுடைய விஷயங்கள் லேசாவதற்கு, உங்களுடைய காரியங்கள் இலகுவாவதற்கு இதை செய்யுங்க, செஞ்சு பாருங்க. சுன்னா அப்ப அந்த வழியை அல்லாஹ் என்ன செய்றாங்க, அமல்கள் ஊடாக இறையச்சத்தை வளர்க்கக்கூடிய காட்சியை சொல்லித்தாராங்க. என்ன அல்லாஹ் என்ன சொல்றான், இறையச்சத்தோடு இருந்தால் உங்களுடைய காரியங்கள் இலகுவாக்கப்படும், உங்களுடைய காரியத்தை நான் இலகுவாக்குகின்றேன், உங்களுடைய என்ன விஷயமா இருந்தாலும் அதை நான் சுலபமாக்குகின்றேன். நாம் தயாராக இருக்கணும், நாம் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும். சரியான இறையச்சம் உள்ள அடியானாக எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் அடுத்தது சொல்றான், வமையத்தைக்குல்லாஹ், யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றாரோ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி, அவருடைய பாவங்கள் எல்லாம் அழிச்சிடுவேன். நீங்க இறையச்சம் உள்ள அடியாராக இருந்தால், தக்வா உள்ள அடியாராக இருந்தால் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு வயுலீம் லஹு அஜ்ரா, நிறைய வள்ளிப்பமான பிரம்மாண்டமான கூலிகளை, அஜ்ர்களை நான் வழங்குவேன் சொல்லக்கூடிய செய்தி 65வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் இருந்து 5வது வசனம் அல்லாஹ் தஆலா அடுக்கடுக்கா சொல்றான். அடுத்தடுத்து சொல்லிட்டே போறான். இறையச்சத்தோட இருங்க, பல வழிகளை காட்டுவேன், இறையச்சத்தோட இருங்க, நினையாத புறத்தில் உதவி வரும், இறையச்சத்தோட இருங்க, உங்களுடைய காரியங்கள் இலகுவாக்கப்படும், இறையச்சத்தோட இருங்க, பாவங்கள் அழிக்கப்படும், இறையச்சத்தோட இருங்க, நன்மைகள் அதிகமாக தருவேன் என்று ஒரே சூறால அடுத்தடுத்து அடுக்கடுக்கா சொல்றாண்டால் அல்லாஹ்வுடைய கருணை இது, அல்லாஹ்வுடைய இரக்கம். செலவு செய்யாமல் இந்த உலகத்துள் இன்பங்களை அனுபவிப்பதே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது, மறுமையில் அல்லாஹ்வுடைய உதவிகளை பெறுவது. ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கிடைக்குது, அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துறான்டா, அவர் பாக்கியசாலி, கொடுத்து வைத்தவர். அதற்கு வழியத்தான் ரப்பு சொல்லித்தாரான், அதற்கான அமைப்பை தான் ரப்பு சொல்லி தருகின்றான். அதே போன்று பாருங்கள், 2வது அத்தியாயம் 282வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவானா, அல்லாஹ் உங்களுக்கு கற்று தருவான். அல்லாஹ் எங்க வச்சுக்கிறான் பாருங்க. நிறைய வசனம் நீங்க குர்ஆனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா
இறையச்சம் என்ற தலைப்பை நீங்க தேடி பார்ப்பீங்கன்னா ஆச்சரியமான செய்திகளை குர்ஆனுக்குள்ள பார்க்கலாம். இப்படி சொல்றானா அல்ல, அந்த இறையச்சத்துக்குள்ள இப்படி பொக்கிஷங்களை வச்சிருக்கிறானா? இப்ப நான் இறையச்சம் உள்ள அடியானாக இருந்தால் எதையும் என்னால் சாதிக்க முடியும், எதையும் நான் அடைய முடியும் என்பதைத்தான் படைத்தவன் சொல்றான். நீங்க இறையச்சத்தோடு இருந்தால் நான் படிச்சு தாரேன், நான் கற்றுத்தாரேன், அந்த வழியை நான் இலகுவாக்குகின்றேன் சொல்லக்கூடிய தகவலை சொல்றான். அடிப்படை தேவை இறையச்சம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் தஆலா 8வது அத்தியாயம் 29வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, மக்களே அழைத்து பேசுறான். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் தஆலா இரக்கத்தோட பேசுறான். பாருங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தூரை ஏற்றுக்கொண்டு உறுதியா இருக்கிறாங்களோ அந்த மக்களோட ரொம்ப இரக்கமானவன், அன்புக்குரியவன் அல்லாஹ் தஆலா. அதனால தான் அல்லாஹ் எங்களை பார்த்து பேசுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் தத்தகுல்லாஹ், நீங்கள் இறையச்சம் உள்ள அடியாரா இருப்பீர்கள் என்று சொன்னால் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். எது சரியான வழி, எது பிழையான வழி என்பதை நான் உங்களுக்கு என்ன செய்றேன், வழிகாட்டேன். நீங்க இறையச்சத்தோட இருங்க, நீங்க தக்குவாவோட இருங்க, நீங்க தடுமாற தேவையில்லை. எது சரியானது எது பிழையானது தடுமாற தேவையில்லை. இறையச்சம் தக்குவா உறுதியாக இருங்க, அதுக்கு நான் வழியை காட்டேன்னு சொல்லக்கூடிய செய்தி. அதே போன்று பாருங்கள், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டும். நீங்கள் இறையச்சத்தோடு இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்படி நிறைய தாராளமான வசனங்களை இறையச்சத்தோட பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம்னு சொன்னால், வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், இளைஞர்கள் சற்று ஆழமா சிந்திங்க. உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல. மறுமை வாழ்வு அல்லாஹ் தயார் பண்ணி வைக்கிறான் நிரந்தரமாக. இறையச்சத்தை இந்த உலகத்தை நாம் வளர்த்துக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும். அல்லாஹ்வுடைய கண்ணோட்டத்தில் மறுமைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால் இதான் அந்த உபதேசங்கள். இந்த உபதேசம் எதுக்குண்டா, எங்களை நாங்கள் சில நேரங்களில் அமல் ரீதியாக அலட்சியமாக இருந்திருப்போம், கவனீனமாக இருந்திருப்போம். அதையெல்லாம் ஒரு உத்வேகம் தாரு. இப்படியான செய்திகளை சொல்ற நேரத்தில் மறந்த அமல்கள் நினைவூட்டப்படும். மறந்த அமல்களை செய்து எங்களை பலப்படுத்திக் கொள்வது. இந்த ஈமான் என்பது கூடும் குறையும் அப்படிதான் சொல்றாங்க. அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும். வரலாறு பார்க்கிறோமா இல்லையா? ஹல்லலார் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, நாஃபக ஹல்லலா சொல்லிட்டே வரார் ஒரு சஹாபி. அதான் ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார். எதிர யார் வாரது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வராங்க. என்ன உங்களை நீங்களே முனாஃபிக்னு சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய சபையில் இருக்கிற நேரத்தில் ஈமான் இறையச்சம் உச்சக்கட்டத்தில் இருக்குது, வெளியே வந்துட்டு அப்படியே குறைஞ்சிருது. அப்படி இருந்தால் ரெட்டை மாதிரி இருந்தால் முனாஃபிக் தானே? எனக்கு அப்படித்தான் இருக்குது, அப்ப நானும் முனாஃபிக்கா? யாரு? சொர்க்கத்தை கொண்டு நன்மையாக சொல்லப்பட்ட தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனத்து மக்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈமானை இன்னொரு தட்டிலையும் வச்சா அபூபக்கர் சித்திகளுடைய ஈமான் தான் கனமா இருக்குமா? அப்படி பவர்ஃபுல்லான இறையச்சம் உள்ள ஒரு அடியார் யோசிக்கிறார், எனக்கு அப்படித்தான் இருக்குது. நபியுடைய சபையில் இருக்கிற நேரத்தில், அல்லாஹ்வுடைய சபையில் இருக்கிற நேரத்தில் ஈமான் உச்சக்கட்டமா இருக்குது, கொஞ்சம் வெளியே வந்துட்டா குறையுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமான் அப்படித்தான் சபையில் இருக்கும்போது உச்சக்கட்டமா இருக்கும், சபை விட்டு வெளியே போன குறையும். அதற்காக வேண்டி ஈமானை விட்டு இறையச்சத்தை விட்டு தூரமாக கூடாது என்ற வழிகாட்டலை தூதர் சொல்லிக் கொடுக்கிறாங்க. இன்னும் அன்புக்குரியவர்களே, அடிக்கடி உபதேசங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அடிக்கடி அமல்களோட தொடர்பாக இருக்க வேண்டும். இறையச்சம் சொன்னா சும்மா கிடைக்காது. இறையச்சம் வாண்டா வராது. இறையச்சத்துக்கு பின்னால் இருப்பது அமல்கள். இந்த அமல்களை நாம் சரியா செய்வோம் என்று சொன்னால் இறையச்சம் சரியாக வரும். அமல் இல்லாம சும்மா இறையச்சத்தோட நான் வாழணும், இறையச்சத்தோட வாழணும், சரி வராது. நீ அமலை செய்யுங்க, ஒவ்வொரு அமலும் இறையச்சத்தை உங்களை வளர்த்து கொண்டே இருக்கும், தூண்டிக்கொண்டே இருக்கும். உச்சக்கட்டமான ஒரு இறையச்சம் உள்ள அடியான மாற முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த அமல்கள் அதிகமாக ஆர்வம் காட்டும். ரமலான் வந்துச்சு, ஆர்வத்தோடு இருந்தோம். ரமலான் போச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிறைய நாங்கள் அலட்சியமா இருக்கிறோம்.
ரொம்ப நிறைய கவனிக்கணும். ரமலானுக்கு முன்னால் ஷாபான், ரமலானை நீங்க என்ன செய்யுங்க, சரியா பயன்படுத்திக்க உபதேசம். ரமலான நிறைய உபதேசங்கள், நிறைய அமல்கள். அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் முடியக்கூடிய கட்டத்தில் ஷவ்வாலுடைய மாதத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க உபதேசம். பயன்படுத்தியவர்கள் பாக்கியசாலிகள். முடிய போகுது. 6 நோன்பு யாரெல்லாம் முடிச்சிங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு உபதேசம் வந்துச்சு, எவ்வளவு கிடைச்சிச்சு உங்களுக்கு. முடிஞ்சு அவ்வளவுதான். இன்னைக்கு 24 25 பிற நினைச்சாலும் பிடிக்க இயலாது. 6 நோன்பு முடிஞ்சு. அடுத்த வருஷம் அல்ல நான்டா கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உபதேசம் கிடைச்சா இல்லையா? நம்ம அலட்சியமா இருக்கிறோம், கவனீனமா இருக்கிறோம். 6 நோன்பு பிடிங்க, 6 நோன்பு பிடிங்க, கவனமே செலுத்தல. நாங்க பிடித்தவர்கள் நன்மை அடைந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் உபதேசங்கள் கிடைக்கும் போது காற்றுள்ள போதை தூற்றிக் கொள்ளுங்கின்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப செய்யுங்க. என்னென்ன சந்தர்ப்பம் கிடைக்குதோ சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம என்ன சொல்றோம்டா, நேரம் இல்லை, நேரம் இல்லை, இதுதான் எங்க வார்த்தையில் வருது. எல்லாரும் இப்ப கேளுங்க, எனக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை. அந்த வார்த்தை அல்லாத்தால எங்களுக்கு பாரமாக்கிட்டோம். நீ அமலை செஞ்சு பாருங்க, நேரம் சரியா வரும். நாங்க சரியா அமல்களை சரியா செய்யாதனால தான் அல்லாஹ் எங்களுக்கு பாரத்தை தாரான். அந்த பாறை என்ன செய்யும் சொன்னா பேச வைக்குது. சாப்பிடறதுக்கு நேரம் இல்ல, மனைவியோட உட்காந்து பேச நேரம் இல்ல, பிள்ளைகளோட உட்காந்து பேச நேரம் இல்ல, சொந்த பந்த வீட்டுகளுக்கு போறதுக்கு நேரம் இல்ல, உறவுடைய வீட்டுக்கு நண்புடைய வீட்டுக்கு போற நேரம் இல்ல, பயான்களை கேட்கறதுக்கு நேரம் இல்ல, பள்ளியில வந்து 5 நேரம் தொழுகைக்கு நேரம் இல்ல. காரணம் அமல்கள் அலட்சியம், கவனியினம். அந்த அமலுடைய அலட்சியம் என்ன செய்யுன்னு சொன்னால் அப்படியே உயிரோட்டம் கொடுக்குது, நாவால பேச வைக்குது. நேரம் இல்லை, நேரம் இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம தான் சூழலை உருவாக்கி கொள்ளணும், நாம தான் நேரத்தை உருவாக்கி கொள்ளணும். நம்ம நேரத்தை உருவாக்கி கொள்ளாம நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொன்னால் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், காலையில வீட்டை விட்டு போறீங்களா வேலைக்கு, 2 ரக்காத் லுஹா தொழுதுட்டு போங்களேன். சூழலை உருவாக்கி கொள்ளுங்க, நீங்க தான் உருவாக்கணும். நம்ம பதறி என்ன செய்யறது, எல்லாமே அப்படிதான் போகுது. எல்லாமே பதட்டம், எல்லாமே பதறி செய்யறது என்ன செய்யறது, அமல்கள் அப்படியே கோட்டை விடுறது. உலக விஷயத்துக்கு பதறி மறுமை விஷயத்தை நம்ம அப்படியே கோட்டை விடுறோம். சஹாபாக்களை பொறுத்தவரை உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறுமைக்காண்டி வாழ்ந்தார்கள். நாங்க உலகத்தில் வாழ்றோம், உலகத்துக்காண்டி வாழ்றோம். நல்லா யோசிங்க. சஹாபாக்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறுமைக்காண்டி வாழ்ந்தாங்க. நாம் வாழ்கின்றோம் உலகத்தில், உலகத்துக்காண்டி வாழ்றோம். அன்புக்குரியவர்களே, எங்களை மாற்றிக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு வினாவை முன்வைக்கிறாங்க. என்ன கேள்வின்னு சொன்னால், அதாவது மன் அஸ்ப மின்குமுல் யௌம சாயிமன், இன்னைக்கு யார் ஒரு நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. இந்த சஹாபாக்கள் உற்சாகப்படுத்தும், மோட்டிவேஷன். அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை பார்த்தீங்கன்னா சஹாபாக்களுக்கு அப்படியே உற்சாகப்படுத்தி அமல்களோட இருந்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியாளம் மாறக்கூடிய வழிகளை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. சஹாபாக்கள் அப்படித்தான் ஆர்வத்தோடு இருப்பாங்க. ஒரு நாள் கேட்டுட்டு, ஒரு நாள் செஞ்சுட்டு, 2 நாள் செஞ்சுட்டு, ஒரு வாரம் ஒரு கிழமை செஞ்சுட்டு அப்படி விட்டு போக மாட்டாங்க. கேட்ட செய்திகளை போட்டு செய்வார்கள். கேட்டார்கள், இன்னைக்கு யார் நோம்பாளி? கால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் நோம்பாளி யா ரசூலல்லாஹ். அடுத்த ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, கால ஃபமன் தபிய மின்குமுல் யௌம ஜனாஸா, யார் இன்னைக்கு ஒரு ஜனாஸாவை, ஒரு மையத்தை பின்தொடர்ந்து சென்றது? கால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் போனேன் யா ரசூலல்லாஹ், ஒரு ஜனாஸா பின்னுக்கு நான் போயிட்டு வந்தேன். திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்குறான், கால ஃபமன் அத்தம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்னைக்கு யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கொடுத்தேன் சொல்றாங்க. அதே போன்ற சில கேட்கிறான், கால ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீலன், யார் ஒரு நோயாளியை நோய் விசாரணை செய்தது? அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்தமஅன ஃபி அம்ரி இல்லா தஹல் ஜன்னா, இதெல்லாம் ஒரே நேரத்தில் அமைஞ்சிச்சின்றால் அவர் சொர்க்கத்தை தவிர எதுவும் கிடைக்காது, அவர் சொர்க்கம் கிடைக்கும். முஸ்லிம் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தினாங்க? ஏன் அபூபக்கர் நான் சொன்னாங்க, செஞ்சு அமல சொல்லக்கூடாது. ஆனால் சஹாபாக்களை உற்சாகப்படுத்துவதற்கான நபியுடைய அனுமதியோடு என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடிய செய்தி அது உலக மக்கள் எடுத்து நடக்கணும். அன்புக்குரியவர்களே, ரமலான் கடமை பிடிச்சோம். ரமலானுக்கு பிறகு 6 நோன்பு சிலர் பிடிச்சாங்க, சிலர் பிடிக்கல. திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு, மாதத்தில் 3 நாள் பிடிக்கக்கூடிய நோன்பு பிடிச்சு பாருங்க. இதான் தக்குவா வளர்க்கும்.
இயலாது இயலாது, முடியாது முடியாது, டைம் இல்லைன்னு அப்படி போயிட்டே இருக்கும். மவுத்து வரைக்கும் டைம் இல்லை தான். மவுத்தா போன தான் டைம் வரும். அப்போ தான் எங்களுக்கு விளங்கும், அடே நான் டைம் இல்லைன்னு அலட்சியப்படுத்தினேனே, இப்போ தேவையான விஷயம் வரலேன்னு. தேவையான விஷயத்துக்கு, தேவையில்லாத விஷயத்துக்கு ஓடி ஓடி காலத்தை நேரத்தை செலவழித்தேன். தேவையான விஷயத்துக்கு நான் மறந்தேன். இப்போ கபருக்குள்ள அதான் நம்ம கேட்குறாங்க, என்ன செய்யறது? சிந்தனைக்காக அன்புக்குரியவர்களே, சுன்னாக்களை நடைமுறைப்படுத்துங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மையப்படுத்தி நீங்க நோன்பு பிடிச்சிருக்கீங்களா, அன்றைக்கு சில விஷயங்கள் உங்களை உள்ளத்தில் அப்படி வரணும். இன்றைக்கு நான் யார் சரி ஒரு ஏழைக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பு பிடிச்ச நிலையில் ஒருத்தர் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தால், ஒரு நோயாளியை விசாரித்தால், இப்படியெல்லாம் செஞ்சால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கின்றாங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? அதில் 3 கிடைக்கும். நோன்பு பிடிக்கலும், அதே போன்ற சதக்கா, மிஸ்கீனுக்கு உதவி செய்வது அன்றைக்கு முடியும். ஒரு நோயாளியை விசாரிக்கிறது அன்றைக்கு முடியும். ஜனாசா எப்பயும் வராது. அப்ப சில நேரங்களில் நோம்பாளியா இருக்கிற ஒரு ஜனாசா மையத் செய்து கிடைச்சா ஆசை வைக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோம்பு பிடிச்ச நிலையில ஒரு ஜனாசா பெண்ணுக்கு போனால் இதெல்லாம் ஒண்ணு அமைச்சிச்சுண்டா சொர்க்கம்னு சொன்னாங்க. இந்த சொர்க்கத்தை எனக்கு தேவை. ஆசையை வளருங்க, ஆசையை உண்டாக்குங்க. இப்படியான பழக்கங்களை வாழ்க்கையில கொண்டு வாங்க. இதுதான் எங்களுக்கு மறுமைக்கு வரப்போகுது, கபருக்கு வரப்போகுது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிக்கடி ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. இந்த கடுமையான வெயில் காலமா இருக்குதா இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு கிழமைக்கு ஒருத்தர் ஒரு 5 ஏழைக்கு ஒரு 5 பார்சல் சோறு எங்களுக்கு கொடுக்க முடியாதான்? போகிற வழியில் அப்படி காரில் போகிறோம், அல்ல பைக்கில் போகிறோம், நடந்து போகிறோம், வீட்டில் செஞ்சுட்டு போவோமே, ஒரு 5 ரொட்டியை சுட்டு கொண்டு போகிற வழியில் ஒரு 5 மிஸ்கின் கொடுத்துட்டு போவோமே. இருகம் யுருகம், நீங்கள் இறக்கம் காட்டுங்க, அல்லாஹ் அவங்களுக்கு இறக்கம் காட்டுவான். பசியோடு எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க. ஒரு 10 தண்ணி போத்தில் கொண்டு போகிற வழியில் ஒரு ஏழைக்கு மிஸ்கின் ரோட்டில் நிற்கிறாங்க, கையேந்துறாங்கன்னு தான் வச்சுக்கொள்ளுங்க. அவர் தண்ணி குடிக்கும்போது அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்படுவான். கொடுத்து உங்களை பார்த்து அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்படுவான். உருவாக்குங்க. 5 போத்தில் குச்சி வச்சு ஆரம்பிங்க, 2 பார்சல் வச்சு ஆரம்பிங்க. அல்லாஹ் 100 போத்தில் கொடுக்குறது உங்களுக்கு வசதி வாய்ப்பை திறந்து தருவான். ஏன் நீ இறக்கம் காட்டுறீங்க? அல்லாஹ் அதை விட இறக்கம் காட்டுவோம் உங்களுக்கு. பொருளாதாரம் தேவைதானே? 5 பார்சல் கொடுக்கறதுக்கு பொருளாதாரம் தேவைதானே? பொருளாதாரத்துக்கு நெருக்கடிக்கு மத்தியில் 5 பார்சல் கொடுத்தீங்க தானே, 10 போத்தல் தண்ணியை கொடுத்தீங்க தானே. அல்லாஹ் உங்களுக்கு 100 போத்தல் இல்லை கெண்டனர் கடை கொடுக்கறதுக்கு எல்லாம் இறக்குமா உங்களுக்கு. நீங்க தயாராகுங்க, நீங்க அதுக்கு தயார். அதுதான் இந்த ஹதீஸ் தான் எங்களுக்கு சொல்லி தருது. ஹதீஸை நீங்க உன்னிப்பா நீங்க படிப்பீங்கன்னு சொன்னால், ஹதீஸ ஆழமா விளங்குங்கன்னு சொன்னால், அதற்கு பின்னால் அல்லாஹ் எங்களை பலப்படுத்தக்கூடிய பலவிதமான நியமத்துக்களை தரக்கூடிய செய்திகளை தான் அல்லாஹ் எங்களுக்கு உள்ளடக்கிறான்னு சொன்னால் செஞ்சு பாருங்க. தக்குவா வரும். நான் ஒரு 5 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தேன், 5 ஏழைக்கு தண்ணி போத்தல் கொடுத்தேன், 5 ஏழைக்கு இந்த உதவியை செஞ்சேன். அப்ப நோம்பு பிடிச்சதில்லை, ஒரு திங்கக்கிழமை வச்சுக்கீங்களேன், திங்களை நோம்பு பிடிச்சிட்டீங்க, ஒரு 5 பர சோத்தை அப்படியே கொண்டு போறீங்க. அந்த ஹதீஸை மையப்படுத்தி ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போறீங்க, அல்ல போகக்கூடிய சந்தர்ப்பம் அண்டை கிடைக்கலாட்டியும் கூட ஒரு போன்ல சரி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, மருந்து குடிச்சிங்களா, நல்லா துவா கேளுங்க, எங்களுக்கு துவா கேளுங்க, உங்களுக்கு துவா கேட்கிறோம், ஏதோ ஒரு நோய் விசாரிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சுண்ணாக்களை என்ன செய்யுங்க, வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினால் உள்ளத்துல இறையச்சம், தக்குவா. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். ரப்ப அப்படித்தான் சொல்றான். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள், அல்லாஹ்வுக்கு சங்கையானவர்கள் இறையச்சம் உள்ள அடியார்கள். இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியாராக, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் சங்கைப்படுத்தக்கூடிய அடியாராக. உலகத்தை பொறுத்தவரை அவர் ஒரு படிப்புக்கு ஏற்ப, அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ப அந்தஸ்துகள் கூடும் குறையும். அவர் ஒரு படிப்புக்கு ஏற்ப அப்படியே மக்கள் மதிப்பாங்க. அல்லாஹ் என்ன மதிக்கிறான் தெரியுமா? நீங்கள் பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, பெரிய பதவியில் பட்டங்களில் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, சாமானிய ரோடு கூட்டுற ஒரு அடியாராக இருந்தாலும் சரி, இறையச்சமா அவரை தான் அல்லாஹ் நேசிப்பான். ரோடு கூட்டுற அடியாட்ட ஒரு இறையச்சம் இருக்குதா? பெரிய மாடி வீட்டில் இருக்கிறத விட அவர்கிட்ட இறையச்சம் இல்லை, இவற்றை இருக்குதா? அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் தான் கண்ணியமானவர். ஆகவே இறையச்சத்தில், அது பெரிய மாடி வீட்டில் இருந்தாலும் சரி, பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, பதவியில் இருந்தாலும் சரி, சாமானியராக இருந்தாலும் சரி, இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குங்க. நம்ம தான் உருவாக்கணும். முடியாதுண்டா பகல் நேரத்தில் அலட்சியன்றோம். மாறி இசாவுக்கு வீட்டுக்கு தானே வரோம், ஏன் எங்களால் பள்ளிக்கு வர முடியல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இசா கழிச்சு தான் வீட்டுக்கு வாருங்க, ஏன் எங்களுக்கு தஹஜ்ஜுக்கு எழுத முடியும்? வீட்டில் தானே இருக்கிறோம். அது காரணம் சொல்ல முடியாதே, வீட்டில் தானே இருக்கிறோம். தஹஜ்ஜத் எத்தனை பேர் எழுப்பி தொழுகிறோம்? கொஞ்சம் யோசிங்க. காரணம் இங்க சொல்லலாம், எங்களுக்குள்ள மனசுக்குள்ள பேசி சமாதானப்படுத்தலாம். படைச்ச ரப்பு விசாரிப்பான், நான் உனக்கு எல்லாம் தந்தனே, உனக்கு என்ன நான் குறை வச்சேன்? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்?
எனக்கு எல்லா விஷயத்தையும் குறை வச்சா தானே கேட்பானா இல்லையா? உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள், சிந்தனைக்காக வேண்டி. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த தக்வாவை வளர்க்கக்கூடிய என்னென்ன வழிகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எங்களை சொல்லி தந்திருக்கின்றார்களோ அதை நாம் உருவாக்குவோம், சூழலை அமைத்துக் கொள்வோம், அதை நாம் நடைமுறைப்படுத்துவோம். அவருடைய இன்பத்தை நாம் என்ன செய்யலாம்? இந்த உலகத்திலும் காணலாம், மறுமை அல்லாஹ் தஆலா அவருடைய அருளை பெற்ற சொர்க்கத்தை தருவான் என்பதை உபதேசமாக வைத்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக.